ஃபுல்லாடி நம்ம வண்டி எடுக்கும்போது ஃபுல்லா இருக்கும் பயங்கரமா. அப்ப அது மட்டும் எப்படி உள்ள போறாங்க வண்டி கண்ணே? அந்த பார்க்குள்ள அங்க உள்ள போய் அது தனியா 10 ரூபா இது மாதிரி பைசா பே பண்ண. இப்ப இது ஃப்ரீ பார்க்கிங்ல அவனுக்கு எல்லாம் ஜாமான் எடுத்து பண்ணுவான். அதுல அரபிக்கணும் கொண்டு வச்சு அவனுக்கு என்ன காசுக்கு பிரச்சனை இல்லை. ஜாமான இறக்கணும், இந்த ஏகப்பட்ட ஜாமான இறக்கணும். நம்ம ஒரு மாசம் திங்கிறது நீங்க ஒரே நாள்ல தின்னு தீர்த்துறோம். நீங்க என்ன பண்றான் ஒருத்தன் நம்ம டீமை பார்த்தாலே தெரியும்ல. மைனர் பேர் போறானு சரக்கு குடிச்சு அடுத்தது போலாமா? பாருண்ணா இப்ப போயிட்டு அப்படி சுத்தி வரலாம்ண்ணா. பாருங்க மத்த நிக்கிறான பின்னாடி நிக்காத போயிட்டு அவன் போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் போடணுமா? சரியா போடு, ஃப்ரண்ட்ல தான் போடும். ரிவர்ஸ் போடணும், அது வேற முன்னாடி போயிட்டு வரணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா துபாயில் இருக்க அல் மம்சார் பீச் அங்கே தான் இருக்கோம். இப்போ அங்கே தான் எல்லோரும் குளிக்க போகிறோம் பீச்சுக்கு. பார்த்துக்கோங்க ரெடி ஆகிட்டோம். கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிடுவோம் குளிக்க. அங்கே போய்ட்டு எடுத்து அனுப்புகிறோம். பார்த்துக்கலாம். நமக்கு சம்மந்தம் கிடையாது, அவ்வளவுதான். நம்ம இப்போ உள்ளுக்குள்ளே போகணும். அதுக்கு இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டரில் நிற்கிறோம். டிக்கெட் எடுக்கிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு பார்த்துக்கோங்க. நம்ம வெளில நிற்கிறோம், இன்னும் டிக்கெட் எடுக்கல. டிக்கெட் எடுத்த சீட்டு உள்ளே போகிறது தான். ஏங்க இதெல்லாம் இது நம்ம பார்க்குக்குள்ளே போயிட்டோம். இப்போ பார்க்கு உள்ளே தான் போயிட்டுருக்கோம். இப்போ பீச்சுக்கு போய் போகலாம். இதெல்லாம் நம்ம உள்ள ரவுண்ட் அடிக்கிறதுக்கான இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு லொகேஷன். இங்க பாருங்க, எல்லாம் சிக்கன்லாம் சுட்டு சாப்பிட்றாங்க. சிக்கன் எல்லாம் கறி எல்லாமே பார்த்தீங்களா. நம்ம இங்கேயே வந்தோம்னா காலைல வந்தோம்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கேயே இருந்து குளிச்சுட்டு சாயந்தரம் மேலே போகலாம். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே பார்த்தா ரொம்ப கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கும் இங்கெல்லாம். பீச்சுக்குள்ள வந்துட்டோம் நம்ம. இப்போ பீச்சு தான் பார்த்துக்கோங்க, அதான் என்ட்ரன்ஸு. மம்சார் பீச்சு லொகேஷன். நான் போய் அங்கே ஜூம் வீல் பண்ணுறப்ப அது எப்படி டக்குனு கேரளா இது போல தான் இருக்கலாம். இப்படி இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்க, காக்காலாம் இருக்குது. துபாயில் காக்கா. துபாய் காக்கா, துபாய் காக்கா, துபாய் காக்கா, 2 காக்கா இருக்கு. துபாய் வெள்ளை காக்கா. பாருங்க, கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. போக ரொம்ப அதிகமாகும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. வந்தாச்சு நண்பர்களே. பாருங்க, அடுத்தது குளிக்கிறது தான். சரி ஃப்ரெண்ட், நான் குளிச்சுட்டு அப்புறமா ஒரு வீடியோ எடுக்கிறேன் பாருங்க. வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு. யூடியூப்ல போடணும்ல அதெல்லாம். ഇപ്പുറത്ത് വന്നു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് ഇത്രേ ഉള്ളൂ. കാര്യം തിര അടിച്ച് മണ്ണ് മേളിൽ കയറി. അപ്പം സായിപ്പന്മാരൊക്കെ അവിടെ പോയി നിൽക്കുമ്പോൾ നമ്മൾ വിചാരിക്കും എന്ന് പറഞ്ഞ് നമ്മൾ പോയപ്പോൾ അവിടെ ഇത്രേ ഉള്ളൂ സംഭവം. இல்லை இங்கே அப்படி இல்லை, ஃபுல்லாக ஆளும் தோண்டில் கண்ணே அப்படி நெருக்கிட்டே வந்துட்டானுங்க. அந்த பாரெல்லாம் போட்டு ஆழத்துல வந்து போட்டானுங்க. நல்ல வெயிட்டா இருக்கா
தெரியுதா? தெரியுது எல்லாமே. போயிடாது. இன்னைக்கு ஒருத்தவங்க முதுகு உடைய போகுது. மறுபடியும் நாங்க ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குளிச்சாச்சு. இப்போ பீச்சில் குளிச்சாச்சு. அதுலேயும் இங்கே நல்ல தண்ணியே இருக்குது. பைப் வரும். அந்த பைப் அதில் தான் குளிச்சு ட்ரெஸ் மாற்ற ரூம் அங்கே இருக்குது. இங்கே போனோம் ட்ரெஸ் மாற்ற ரூமு தான் இருக்குது. குளிச்சாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. நம்ம போயிட்டு ரூம் கிளம்பியாச்சு. அதான் ட்ரெஸ் மாற்றுற ரூமு அங்கே இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்கும். அங்க போனா நம்ம ஊர் மாதிரி இருக்கும். மரம் ஏகப்பட்ட மரம் அந்த கறி ஓரத்துலயே நம்ம வந்து இங்க பிடிச்சிட்டு எப்படியே போறோம். நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சு நம்ம குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ எல்லாம் ரூம் கிளம்பிட்டு இருக்கோம். வெளில போகிறோம். ஆக்சிடென்ட் ஆக போகுது. அதான் நீ இந்த பக்கம் வர முடியாது. கைஸ், நாங்கெல்லாம் துபாயெல்லாம் முடிச்சிட்டோம். பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். நீ ஜாலியா சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போறோம். கேஸ் நீ சொல்ல மாட்டியா? நாங்கள் இப்போ எல்லோரும் சாப்பிட போகிறோம். காரசார ரெஸ்டாரண்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஹோட்டலு. இந்த இருக்கு ஹோட்டலு. இப்போ அங்கே சாப்பிட போகிறோம். எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு எப்பயுமே. நம்மளோட சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. புகழ் சமைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பட்டுவாட்டு ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்கு. நான் கூட பேசுகிறேன். காரசாரமாக நிறைய ஊட்டிங்களா? ஊட்டிப்பாரு பிரியாணி ஊட்டிட்டு எனக்கு அப்படி பொறிங்க இதுக்கு போய் காணிக்கணும். நம்ம வைக்கிறதுக்கு அந்தலே போதும். நல்ல இருக்கும். என்ன இருக்கு ஊட்டி வேணும். அவனுக்கு சிக்கே மாட்டேன். அப்படி இப்படி வாங்குறவங்க ஃபர்ஸ்ட் ரசம் சூடா இல்லையே. ஃபர்ஸ்ட் ரசம் சூடா இல்லை, அது தான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ரசம் வைக்கிறான்னு நினைக்கிறேன். இன்னும் துபாயில இவங்களுக்கு தெரியும். ஆறா வந்து சாப்பிட்டுக்குவாங்கன்னு தெரியும். இல்ல கூட்டம் வராது அப்படி நினைச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு கூட்டம் தானே அப்படி வச்சுட்டாங்க ரசம்.